கிரிக்கெட் விமர்சகர் திரு விக்னேஷ் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். T20 உலகக்கோப்பையை இந்திய அணி வெல்லுமா வெல்லாதா என்ற எதிர்பார்ப்புடன் ரசிகர்கள் காத்திருந்த நிலையில் இரண்டாவது முறையாக இந்த உலகக்கோப்பையை இந்திய அணி வென்றிருக்கிறது. உங்களுடைய பார்வை என்ன? இது ஒரு மிகப்பெரிய வெற்றி. அதாவது 2023 50 ஓவர் கிரிக்கெட் போட்டியில் ஃபைனல்ல நம்ம தோத்ததுக்கு ஒரு ஈடாக இப்போ இந்த 2024 வேர்ல்ட் கப், அதாவது T20 வேர்ல்ட் கப்பை வின் பண்றதுங்கிறது ஒரு பெரிய விஷயம். இது ரொம்ப சூப்பரா இந்தியன் டீம் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதாவது இதுக்கான ஒரு மிகப்பெரிய காரணம் நம்மளோட போலிங் டிபார்ட்மெண்ட். ஃபாஸ்ட் பவுலர் சூப்பரா போட்டாங்க. இன்னைக்கு குல்தீப்போட டே இல்லைனாலும் ஹர்திக் பாண்டியாவும் சரி, அஷ்தீப் சிங்காவும் சரி, முக்கியமா பும்ரா அவரோட போலிங் ரொம்ப சிறப்பா இருந்தது. இதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி அப்படின்னு நம்ம சொல்லலாம். 30 ரன் 30 பால் அடிக்க முடியல, அந்த அளவுக்கு கண்டெயின் பண்றாங்கன்னா அதோட ஃபாஸ்ட் பவுலர்ஸ். இது நம்ம புதிய தலைமுறைன்னு நம்ம சொல்றோம் இல்லையா, உங்க சேனல் மாதிரி புதிய தலைமுறையோட இருக்கிற ஒரு ஃபாஸ்ட் பவுலிங் டிபார்ட்மெண்ட் தான் இந்த வெற்றியை கொடுத்தது இந்தியாவுக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இணைப்பில் தங்களின் மகிழ்ச்சியான கருத்துக்களை பகிர்ந்ததற்கு நன்றி திரு விக்னேஷ். T20 உலகக்கோப்பையை இரண்டாவது முறையாக இந்திய அணி தன்வசப்படுத்தி இருக்கிறது. நம்முடன் பேசுவதற்காக முன்னாள் கிரிக்கெட் வீரர் திரு வி கிரி இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம், டாக்டர் கிரி பேசுறேன். T20 உலகக்கோப்பை இதுதான் என்னுடைய கடைசி விளையாட்டு என்று கோலி அறிவித்திருக்கிறார். உங்களுடைய கருத்து என்ன? அவர் கிளியரா என்ன சொன்னார் தெரியல. அவர் T20 இது வேர்ல்ட் கப் இதான் கடைசிங்கிறது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். ஏன்னாக்க அடுத்த T20 வேர்ல்ட் கப் இன்னும் 2 வருஷம் கழிச்சு வருது. அதுல அந்த 2 வருஷத்துக்கு கழிச்சு அவர் கோலியோட கேம் எப்படி இருக்குன்னு தெரியல, அதனால அது சொல்லலாம். பட் டெஸ்ட் கிரிக்கெட்ல டெஸ்ட் அண்ட் ODI அது ரெண்டுலயும் அவர் கண்டினியூ பண்ணுவார்னு நினைக்கிறேன். அதை பத்தி அவர் எதுவும் சொல்லலை. இளம் தலைமுறை வீரர்கள் T20 அணிக்குள் வரவேண்டிய காலம் இது என்றும் கோலி குறிப்பிட்டிருக்கிறாரே, அந்த இளம் தலைமுறையினர் வரிசையில் யார் யாரெல்லாம் வர வாய்ப்பு இருக்கிறது? நிறைய பேர் இருக்காங்க. முதல்ல மிஸ்ஸிங் ரிங்கு சிங். அவர் அங்கேயே வெஸ்ட் இண்டீஸ்லயே உட்காந்துருக்காரு. இப்ப அவருக்கு செலக்ட் பண்ணாம அவர் ரிசர்வ்ல கொண்டு போயிருக்காங்க. அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அபிஷேக் சர்மா இஸ் அனதர் பர்சன். இவங்கெல்லாம் டெஃபினட்டா தே ஆர் குட் எனஃப் டு பிளே ஃபார் இந்தியா. இந்த T20 உலகக்கோப்பை இறுதிப் போட்டியில் இந்திய வீரர்களின் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது? உங்களுடைய பார்வை என்ன? ரொம்ப ரொம்ப பிரமாதமா இருந்தது. அவங்க கடைசியில டென்ஷன்ல கொலாப்ஸ் ஆகாம அவங்க கடைசி வரைக்கும் ஃபைட் பண்ணாங்க பாருங்க. அது ரொம்ப பெரிய விஷயம். இன்ஃபேக்ட் ரொம்ப டைட் மேட்ச் இது சூப்பர் ஓவர் போகும்னு நினைச்சேன் நான். ஆனால் இது ரொம்ப அந்த சூரியகுமார் யாதவ் தான் டேர்னிங் பாயிண்ட் ஆஃப் த வேர்ல்ட் கப்னாக்க. சூரியகுமார் யாதவ் இந்த கேட்ச் ஒன்று பிடிச்சாரு பாருங்க பவுண்டரி லைன்ல, அதுதான் அருமையானது. இதுல அவங்க சைட்ல மிஸ்டேக்னு சொன்னாக்க கிளாசன் அவங்க பேட்ஸ்மேன் அவுட் ஆனது பெரிய மிஸ்டேக். அது அவர் அன்னெசரியா ரைட் மூமெண்ட்ல கொஞ்ச நேரம் அவர் இருந்தாருன்னா அவர் ரெண்டு கொடுத்துருப்பாரு. அவர் அவுட் ஆயிட்டு போயிட்டாரு. அது இந்தியாவுக்கு ஃபேவரபிளா டேர்னிங் பாயிண்ட். அண்ட் சூரியகுமார் கேட்ச், இது ரெண்டும் தான் முக்கியமான இன்சிடென்ட் இந்த மேட்ச்ல. கண்டிப்பா சார். இணைப்பில் தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி.